இந்திய மக்களின் அடையாளமா ஆதார் அட்டை திகழ்ந்துட்டு வருது. அதுலயுமே வங்கி கணக்கு தொடங்குறதுல இருந்து பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது போன்ற அரசின் அனைத்து சேவைகளையுமே நாம பெறணும் அப்படின்னா ஆதார் அட்டை அவசியமா இருக்குது. இந்தியாவில் தாங்கள் எந்த பகுதியில் வசித்தாலும் ஆதார் பெறுவது மிகவும் முக்கியமானதாகவே கருதப்படுது. இந்த நிலையில ஆதார் கார்டு வாங்குறது அவ்வளவு எளிதானதும் இல்லை. பிறப்பு சான்றிதழ் வாங்கியவங்களால மட்டுமே ஆதார் கார்டு வாங்க முடியும். இப்படி இருக்கிற பட்சத்தில் பிறப்பு சான்றிதழ்ல பெற்றோரின் இனிஷியல் இல்லைன்னா மீண்டும் பிறப்பு சான்றிதழ் இனிஷியல் போட்டு வந்தா மட்டும்தான் உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியுமா? அதாவது தாய் தந்தை இருவருக்கும் ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்கும், ஆனால் இனிஷியல் இல்லாமல் பிறப்பு சான்றிதழ் வாங்கி இருப்பாங்க. அப்படி நடந்திருந்துச்சு அப்படின்னா மீண்டும் இனிஷியல் போட்டு பிறப்பு சான்றிதழ் வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் இனிஷியல் இருந்து பிறப்பு சான்றிதழில் இனிஷியல் இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு ஆதார் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிறப்பு சான்றிதழில் உங்கள் பெயருக்கு பின்னாடி உங்களுடைய தந்தை பெயர் இருந்து உங்களுடைய ஆதாரில் இல்லை அப்படின்னாலும் அதுவும் சிக்கல் தான். எப்படி பேன் கார்டில் இருக்கோ அதே மாதிரி ஆதாரில் இருக்கணும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அப்படி தான் ஆதாரில் உள்ளபடி பிறப்பு சான்றிதழில் உங்களுடைய பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பெற்றோர்கள் ஆதார் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சரிபார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது.